எனக்கு ஒரு 4 months பிஃபோர் வந்து ஒரு சின்னதா வந்து கால் அடிபட்டுச்சு. ஒரு 1.5 months வந்து எனக்கு நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுவே வந்து என்ன ரொம்ப உடச்சு போட்டுருச்சு. லைக் 1.5 month எதுவுமே பண்ண முடியாது அப்படி. அது எப்படி சார் ரொம்ப பாசிட்டிவ்? அந்த டைம்ல உங்களோட வீடியோஸ் தான் வந்து ஜாஸ்தி நான் பார்ப்பேன். எனக்கு தெரியல பேசும்போது டக்குனு அது எப்படி எப்பவுமே வந்து அந்த ஒரு விஷயத்தை ஹோல்ட் பண்ண முடியும்ன்றது எனக்கு தெரியல. உங்க வீடியோஸ் தான் நான் பார்ப்பேன் அந்த கான்ஃபிடன்ஸ். ஸோ ஒரு பூஸ்டா இருக்கட்டும், ஒரு கான்ஃபிடன்ஸ் பாயிண்ட் நீங்க சொல்லணும். நான் என்ன சொன்னா நம்ம லைஃப்ல நம்ம ஒரு சின்ன பகுதி தான். இந்த உலகத்தோட ஹிஸ்டரியை கம்பேர் பண்ணிங்கன்னா நமக்கு முன்னாடி பல பில்லியன் மனிதர்கள் வாழ்ந்து லைஃப்பில் என்ன ஆச்சு நம்ம மூதாதையர்கள் நமக்கு தெரியாது. பல விஷயங்களை தாண்டி நம்ம ஜேர்னின்றது ஒரு கொசுவோட ரொம்ப சின்னதான ஒரு சின்ன டாட் தான் நம்ம. ஆனால் நம்ம கண்ணுக்கு இதான் உலகமே, நம்ம கண்ணுக்கு இதான் உலகமே அப்படின்ற மாதிரி நம்ம அதை பார்க்காம நம்ம இந்த உலகத்தில் ஒரு சின்ன பகுதி அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்களே ஏரியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேலே வந்து உங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் பொடிசாக தெரிவிங்க. உங்களை விட உங்கள் கவலைகள் உங்கள் பிரச்சனைகள்லாம் ரொம்ப பொடிசாக தெரியும். அப்புறம் இன்றைக்கி இருக்குல்ல நம்மளோட 2 கை 2 கால் கண் ஒரு லைஃபு இன்னும் ஒரு 20 வருஷம் நம்ம சுற்றி உள்ள நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அதை ஒரு க்ளோஸில் வச்சு பார்த்திங்கன்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே தள்ளி போயிடும். நம்ம கையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அதை வச்சு பார்த்திங்கன்னா தள்ளி போயிடும். அப்புறம் ரொம்ப அட்டாச்சாக நீங்கள் நிறைய விஷயங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இது எவ்வளோ நாள் நம்ம கையில் இருக்கும், எப்போ போவோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை பயன்படுத்தும். கொஞ்சம் டிட்டாச்சாகவும் இருக்க பழகிக்கணும் நிறைய விஷயங்கள்லேருந்து. அது நான் நிறைய உங்கள்கிட்ட தனியாக பேசுகிறேன். ஆக்சுவலாக இந்த மூமெண்ட்டுக்கு அப்புறமா எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுது. நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் டைமை நிறைய விஷயம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஒரு நல்ல மூமெண்ட்டை வந்து நான் லைட்டாக ஸ்பாயில் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் உங்களுக்குள்ளேயே தான் விதைச்சிக்கணும் இந்த பாசிட்டிவிட்டியை. 4 பேரை வந்து எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு கோயில்லையோ குளத்துலையோ ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையோ குடும்பத்திலேருந்து எங்கேருந்துமே அதை எடுத்துக்காமல் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா போதும். நம்ம வந்து எதுக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஃபில்முக்கு போகிறோம், சாப்பிட்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், ட்ரெஸ் எடுக்க ஸ்பெண்ட் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து நமக்குன்னு தனியாக யோசிக்கிறதுக்குன்னு செலவு பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்ற கேள்வியை நீங்கள் எல்லா இடத்துலையும் கேட்கணும். எல்லா இடத்துலையும் ஏன்னு கேட்டிங்கன்னா இனிஷியலாக ஒரு குழப்பமாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு வாரம் குழப்பம் இருக்கும், 1 மாதம் குழப்பம் இருக்கும். அந்த ஏனுக்கான ஆன்சர் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எதை தேடி போகிறீங்களோ அது கண்டிப்பாக வந்துடும் லைஃப்பில். அது வந்து ஒரு சயின்ஸ் தான், யூனிவர்சல்லாக. அது நீங்கள் எதை ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இல்லை, எனக்கு மியூசிக் கூட தெரியாது சுத்தமாக. மியூசிக் டேரக்டர் ஆகணுன்ற பிளைண்டான ஒரு ஃபெய்த்து தேவை. ஆயிட்டேன். அங்கேருந்து நடிக்கணும்னு நினச்சேன், நடிக்கவும் தெரியாது, ஆயிட்டேன். இப்போ திடீர்னு போன பிச்சைக்காரன் 2 நான் டைரக்ட் பண்ணுற கேப்பபிலிட்டி எனக்கு கிடையாது. நான் டைரக்ட் பண்ணுன்ற ஐடியாவும் எனக்கு இல்லை, ஆள் கிடைக்கல. சரி நானே பண்ணிடலாம், நல்லா சின்சியராக பண்ணணுன்னு அப்ரோச் பண்ணேன், ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி. நம்ம எதை வேணும்னு நெருங்கி போக நமக்கு விஷயம். ஸோ ஒரு உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா பல குழப்பங்களுக்கு நீங்களே ஸ்ட்ரென்த்தாக பில்லர் ஆகிடலாம். 4 பேர் எதிர்பார்க்கும் போது தான் பிரச்சனையே. நம்ம தான் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்கள் ஏன்னு கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா இனிஷியலாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும். எதையும் யார்கிட்டையும் தேடாதீங்க, எல்லாம் உங்ககிட்டயே இருக்குது. உலகமே நீங்கள் தான். ஸோ ஆன்சர் எல்லாம் உங்ககிட்டே இருக்குது.